தமிழ் பொது கட்டமைப்பின் ஊடாக எதிர்வருகின்ற 9வது ஜனாதிபதி தேர்தலிலே வடகிழக்கில் இருந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வை வெளிக்காட்டுவதற்காக ஒரு வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுக்க இருக்கின்ற மதிப்புக்குரிய அந்த பொதுச்சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரமுகர்கள், இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த தந்தை செல்வாவினை மனதில் நிறுத்தி நான் முதலில் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே எனக்கு முன்பு கூடிய பிரமுகர்கள் தெளிவாக கூறியிருந்தார்கள். நான் வெறும் அடையாளம், அதாவது ஒரு தமிழ் தேசியத்தால் அதில் இருக்கின்றது, அந்த தமிழ் தேசியத்துக்காக குறியீடாக மாத்திரம்தான் நான் இருப்பேனே தவிர நான் ஒரு ஸ்ரீலங்கா சோசலிச குடியரசின் ஜனாதிபதியாக வருவதற்கான மாறாக ஈழ மண்ணிலே இருந்து எமது மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு நெடுங்காலமாக தொடர்ச்சியாக உரிமையற்ற ஒரு இனமாக இருக்கின்றார்கள். எங்களுக்கான ஒரு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வலியுறுத்துகின்ற ஒரு தேர்தலுக்கு ஒரு அடையாளமாக மாத்திரம் நான் அந்த தேர்தலில் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனது பணி என்பது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வரை இருக்கும் என்பதையும் நான் கூறிக்கொள்கின்றேன். அதற்கு பிற்பாடு வருகின்ற பணிகளை எனது கட்டமைப்பும் முன்னெடுக்கும். அவர்களுக்காக நான் அந்த பணியை இந்த தேர்தலில் ஒரு வேட்பாளராக நிறுத்தப்படும் என்பதற்காக மாத்திரம் நான் இதில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இதுதான் எனது உண்மையான நிலைப்பாடு. உண்மையிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தந்தை செல்வா அவர்கள் ஆக இருக்கலாம், தலைவர் பிரபாகரனாக இருக்கலாம், அல்லது எங்கள் இறுதியாக மரணித்த எங்கள் சம்பந்த ஐயாவாக இருக்கலாம். 3 தலைவர்களை வழியிலே நாங்கள் பல பேர் அதில் இடையிலே இருந்தாலும் கூட நாங்கள் வழி நடத்தப்பட்டிருந்தோம். இந்த 3 தலைவர்களிலே இருந்து நாங்கள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை 1978ஆம் ஆண்டு அரசியலமைப்பிலே கொண்டு வந்தாலும் கூட தந்தை செல்வா அவர்கள் அந்த அமைப்பு அந்த விதி வருவதற்கு முன்பே அவர் மரணித்து விட்டார். ஆனால் தந்தை செல்வா அவர்களின் போராட்டம் என்பது அகிம்சை ரீதியான போராட்டமாக மாறி அதிலே பல ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு பல ஏமாற்றங்களை கண்டதன் நிமித்தமாக 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது வடகிழக்கில் இருக்கக்கூடிய 23 தொகுதிகளிலே தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அதில் 18 வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அந்த அங்கீகாரம் என்பது சமஷ்டி அடிப்படையில் தமிழினம்தான் தமிழர்களுக்கான கோரிக்கையாக ஏற்று அதனை அங்கீகரித்திருந்தோம். அதற்கு பிற்பாடு 36 விடுதலை இயக்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. இந்த 36 விடுதலை இயக்கங்களில் இருந்து இறுதியாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதிலே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. நான் இதை சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் 1976ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட போது அந்த தீர்மானத்துக்கு மக்கள் அணிதிரண்டு அதில் வாக்களித்து அந்த தீர்வை அந்த அதிகாரங்கள் கொள்கை என்பதை காட்டியிருந்தார். அதற்கு பிறகு 2000ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி 2001ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட போது இங்கே இருக்கின்ற நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு அங்கீகாரத்தை பெற்றுள்ளோம். இந்த 2 உறுப்பினர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அகிம்சை ரீதியான போராட்டத்தில் ஒரு வாக்களிப்பில் நாங்கள் மக்களிடம் கேட்டு அதில் ஒரு சில விடயங்களை முன்னிலைப்படுத்தியிருந்தோம். ஆயுத போராட்ட காலத்திலும் நாங்கள் 2004ஆம் ஆண்டு மக்களிலே ஒரு கணிப்பு அல்ல ஒரு மக்களின் சக்தியை காட்டியிருந்தோம். இந்த 2 தேர்தல்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஒன்று தொகுதி ரீதியான தேர்தலில் 18 தொகுதி வெற்றி பெற்றிருந்தோம். இரண்டாவதாக பார்க்கின்ற போது 22 மாவட்ட ரீதியான விகிதாச்சார தேர்தல் முறையிலே நாங்கள் 22 பேரை வெற்றி பெற்றிருந்தோம். ஆனால் இந்த போராட்டங்கள் 2009 18க்கு பிறகு மௌனிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2009-18க்கு பிறகு மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு எங்கள் போராட்டம் விராஜனந்த ரீதியாக செயல்வடிவம் பெற்றிருக்கின்றது. அது விடுதலை புலிகளின் தியாகம், தமிழ் மக்களின் தியாகம், தந்தை செல்வா காட்டிய வழி என்று நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். இந்த 15 ஆண்டுகளில் நாங்கள் பெற்ற அனுபவம் என்ன? ஆகவே இந்த 15 ஆண்டுகளில் மௌனிக்கப்பட்டதாக தலைமைத்துவம் மௌனிக்கப்பட்டதாக அல்லது எங்கள் தலைமைக்கும் கூடுதல் கூடியதாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச ரீதியாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகின்ற போது சர்வதேசங்கள் கூடுகின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு குரலில் பேசுங்கள், ஒரு கருத்துடன் வாருங்கள் என்ற விடயம் அதில் முன்வைக்கப்படுகின்றது. ஆக இந்த விடயங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்கின்ற போது ஒரு குரலில் ஒருமித்த கருத்துக்களை எடுப்பதற்காக இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தி ஒட்டுமொத்தமாக ஒரு இலக்குக்காக நாங்கள் அந்த வாக்குகளை அளிக்கின்ற போது தமிழ் மக்கள் திரண்டு அதுக்கு ஒரு தமிழ் மக்களுக்கான பிரச்சனை இருக்கின்றது என்பதை காட்டி அதன் மூலமாக நாங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை இவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இந்த முயற்சியை நான் உண்மையிலே
நான் இறுதியாக நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக 1976 வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்த நாளிலிருந்து இன்று வரையும் ஒரு தமிழ் தேசியவாதியாக இருக்கின்றேன். பாராளுமன்ற தேர்தல் அரசியலில் நான் சென்றது 2004 நான் அதுக்கு முன்பு இருந்து குறியீடாக அதுக்கான தெளிவாக ஊட்டமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். பலர் என்னிடம் இங்கே இருக்கின்றவர்கள் பலர் கேட்கின்ற போது நான் கூடுதல் விடயம் நான் மறுக்கவில்லை. 46 பேர் இருந்தபோது எல்லோரும் பரிசீலித்து இறுதியாக எவரும் இல்லை என்ற பட்சத்தில் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் கூறியிருந்தேன். இறுதியாக எங்கள் சட்டத்தரணி எங்கள் தவராச ஐயா அவர் மிகவும் எனக்கு உதவி செய்தவர். 2008 தொடக்கம் நான் அவருடன் நெருங்கி பழகும் குடும்ப நபராக இருக்கின்றேன். அவரை பேரை நான் தான் அவரிடம் கொடுத்திருந்தோம். அவரும் எனது பேரும் தான் அவர் இறுதியாக இருந்தது. இருந்தாலும் கூட இப்பொழுது எங்கள் சட்டத்தரணி எங்கள் தவராச அண்ணன் அவர்கள் தம்பியாக இருக்கிறார்கள். நான் ஐயாண்டு சொல்லுகிறேன். அவர்களும் என்னும் இருந்து இப்போ இறுதியாக இன்னும் தெரிவிக்க இருக்கின்றார்கள். அவர் என்னிடம் கூறியிருந்தார், அறியாம் நீர் அல்லது நான் அல்லது நீர் இருவரும் ஒருவர் வந்தால் உங்களுக்கு அந்த ஆட்சி அன்றை இல்லை என்று அவர் ஏற்கனவே என்னிடம் பலமுறை கூறியிருந்தார். அதுபோன்று நானும் அவரிடம் கூறியிருந்தேன், நீங்கள் உங்களை என்னால் தெரிவு செய்வது நான் அல்ல, தெரிவு செய்வதற்கு பிறகு உங்களை தெரிவு செய்யப்பட்டால் பூரணமான உதவியை நான் செய்வேன் என்று கூறியிருந்தேன். அதுபோன்று அவரும் என்னிடம் கூறியிருந்தார். அந்த வகையிலேயே என்னை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் அல்லது கூடியபட்சம் நான் அந்த ஒரு குறியீடாக இருந்து தமிழ் தேசியத்தின் குறியீடாக இருந்து, ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் தேர்தல் சட்டம் என்பது ஒரு மனிதன் அதில் கேட்க வேண்டும், மனிதர்கள் பேர் அங்கே வர வேண்டும். அதுக்காக மனிதனாக என்ற பேர் அதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் அதில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் வாக்குறுதி தருவதற்கோ வாக்குறுதி தந்து அபிவிருத்தி செய்யப்படும் என்பதற்கோ அந்த பொருளாதாரத்தை நூற்றி கொண்டு செல்வோம் என்பதற்காக நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இப்போது இருக்கின்ற தேர்தலை நாங்கள் பார்க்கின்ற போது 4 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். 4 வேட்பாளர்களும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர்கள் 3 பேர் இருக்கின்றார்கள். இப்பொழுது நாம ராஜபக்சே நான் பிரதான வேட்பாளர்களை மாற்றி கொண்டிருந்தேன். இந்த 4 வேட்பாளர்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அவரை கூறுகின்றார், 2004 விடுதலை புலிகளை பிடித்ததற்கு மூல காரணமாக இருந்தவர் நான் என்று கூறுகின்றார். அதை அங்கீகரித்து கருணாநிதி என்றவர் அங்கு பேசுகின்றார். மஹிந்த ராஜபக்சே அவர்கள் என்னை பிடிக்கவில்லை, இவர்தான் என்னை பிடித்தார் என்று புகழாரம் கூறுகின்றார். அந்த 2004 விடுதலை புலிகளை பிடித்தவர் என்று கூறியது போன்று 2005 முதலாவது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வந்தபோது விடுதலை புலிகள் அதை பரிசீலிக்குமாறு கூறியிருந்தார்கள். பல்வேறுபட்ட விமர்சனங்களை கூறியிருந்தார்கள். அதற்கான விடையை ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார். அதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 2004 விடுதலை புலிகளை சாந்தான் பிடித்தேன் என்று கூறியிருந்தார். அதற்கான அங்கீகாரத்தை 2005 தேர்தலில் விடுதலை புலிகள் அவரை பரிசீலிக்குமாறு கூறியிருந்தார்கள். பிரதமருக்கு மற்ற கழகங்களுக்கு. ஆகவே அவ்வாறான ஒரு மக்களை பிரித்து ஆளுகின்றவரை நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோமா? அல்லது ஒவ்வொரு கட்டத்திலும் நல்லாட்சி தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்ற அந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோமா என்பது தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். இரண்டாவதாக இருக்கின்றவர் சையத் பிரேமதாஸ் அவர்கள். சையத் பிரேமதாஸ் அவர்கள் நல்லாட்சி காலத்தில் என்ன செய்தார்? புத்த சாசன அமைச்சராக இருந்து 1000 பாஞ்சாலைகளை வடகிழக்கிலே அமைப்பதற்காக அங்கீகாரம் கொண்டு வந்தார். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமா? மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் அன்றோக்கு குமார சிசாநாயக் அவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் 22 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இந்த இணைந்த வடகிழக்கை பிரிப்பதற்கு துணையாக இருந்தது என்ற ஒரு விடயம். இறுதி யுத்தத்திலே அவரும் இளைஞர்களை பயிற்றுக் கொடுத்தார் என்ற விடயம் இருக்கின்றது. ஆக அவ்வாறு அவர்களை ஆதரிக்கப் போகின்றோம். இல்லை, மஹிந்தவின் புதல்வர் வந்திருக்கின்றார் நாமல் ராஜபக்சே அவர்கள். நாமல் ராஜபக்சே அவர்கள் என்ன கூறுகின்றார்? எங்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் 13வது அதிகார பகிர்வை தருவேன் என்று இதே யாழ்மானிலே கூறிய விட்டு வந்ததற்கு அவர் ஒலிம்பிலே ஒரு அறிக்கை விட்டிருந்தார். நான் அவ்வாறு தருவதற்கு உதவும் மாட்டேன், தரவும் மாட்டேன், நான் வடக்கில் ஒரு கதை தெற்கில் ஒரு கதை கலைப்பவன் அல்ல என்று அவர் அங்கே இணைவாதம் பேசுகின்றார். அவ்வாறானவர்களுக்கு நாங்கள் தமிழர்கள் வாக்களிக்கப் போகின்றோம். சிந்திக்க வேண்டிய விடயம். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் நான் ஒரு குறியீடாக தமிழ் தேசிய கொள்கையை தொடர்ந்து இங்கே 50,000 ஆயிரங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இழந்திருக்கின்றோம். உரிமையற்ற ஒரு இடமாக இருக்கின்ற போது இன்னும் நாங்கள் ஏமாந்து 8 ஜனாதிபதிகளை ஏமாந்ததற்கு பிறகு இன்னும் நாங்கள் பேரம் பேச போகின்றோம் என்றால் இதை கேட்கின்றவர்கள் நாங்கள் என்ன வரையிருக்கலாம். இதற்கு சிந்திக்க வேண்டும், நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் இவர்களின் முடிவை நான் ஏற்றிருக்கின்றேன், நான் கொள்கை ஆகியிருக்கின்றேன். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். குறிப்பாக ஊடகவியலாளர்கள் பணி என்பதை ஏற்கனவே கூறியிருந்தால் நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்த காரணமாக எங்களுக்கு தெரியும். பல விடயங்களை நாங்கள் பேசுகின்ற போது நல்ல விடயங்களுக்கு தலைப்பு வராது. அதை நான் ஊடகவியலாளர் இருக்கின்ற போது எனது அனுபவம் எதிலே நான் கொண்டு அதனை கொடுக்கின்றோமோ அந்த விடயம் தலைப்பாக வருகின்ற போது அது கருத்தை அவ்வாறாக வந்துவிடும். ஆகவே தலைப்புகளை மிகவும் நிதானமாக தேர்தல் முடிவு மற்றும் விட வேண்டும். தமிழ் தேசியத்தின் பக்கம் பிடிக்க அனைவரும் நிற்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்ற அனைவருக்கும்